அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். தை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். தைரிய, வீரிய மற்றும் சகோதர காரகரான செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9, 10 மற்றும் 11ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி என்பர்கள் தங்கள் பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் எளிதில் கைகூடும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சில மேசராசி அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். நீண்ட நாட்களாக காலம் தாழ்த்தி கொண்டே இருந்த திருமணம் சில அன்பர்களுக்கு கைகூடி வரும். தங்களது நிலை நன்கு உயரும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜனவரி மாதத்தில் 24, 25 மற்றும் 26ஆம் தேதிகள் வருகின்றது. மேசராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாகவே அமைந்துள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் சற்று கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். தை மாதத்திற்கான சுப தினங்களாக ஜனவரி மாதத்தில் 19, 20, 21, 22, 23, 29, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், பிப்ரவரி மாதத்தில் 1, 4, 5, 8 மற்றும் 9ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள தை மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். தை மாதம் 6ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 20ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதம் 13ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதத்திற்கு 14ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 27ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதத்திற்கு 18ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், தை மாதத்திற்கு 20ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதத்திற்கு 21ஆம் தேதி
பிப்ரவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதத்திற்கு 28ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. தை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜனவரி மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. தை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. தை மாதத்திற்கு 12ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. தை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பகல் வரை கடகராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காலை வரை மகர ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.